இந்த படத்துல வர்ற பேயை மட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளவுதான். என்னடா பேயெல்லாம் லவ் பண்றீங்கன்ற மாதிரி தாங்க இந்த படத்தை பார்க்கும்போது இருந்துச்சு. என்ன படம்னு சொல்றேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. கைஸ், ஒரு செம்ம ஹாரர் படத்தை பார்த்தீங்கன்னா நம்ம சேட்டன்ஸ் இப்போ அமேசான் பிரைம்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த படம் தமிழ் டப்ல இருக்குங்க. படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆவிய ஒரு சிலையில வச்சு ஒரு பழைய வீட்டுல பதுக்கி வச்சிடறாங்க. அந்த சிலையை திருட போன 2 திருடங்க அந்த ஆவியை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துல அந்த ஆவி பண்ற சேட்டைகள் தான் இந்த படத்தோட ஸ்டோரிங்க. படத்தோட ஆரம்பத்திலேயே ஒரு அனிமேஷன் விஷுவலை காமிச்சு இந்த படத்துக்கு மேல இருக்கிற கியூரியாசிட்டியை அதிகமாக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் போக போக பாத்தீங்கன்னா இந்த ஆவி ரிலீஸ் ஆனதுக்கு நிறைய சம்பவங்களோட கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட்டை வச்சு இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. விஷுவல் அண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக்கும் இந்த படத்துக்கு செம்ம ஸ்ட்ராங்குங்க. செம்மையா இந்த படத்துக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதுவும் அந்த பேய் வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஒரு சில சம்பவங்கள் நடக்கும். அது என்னங்கறத படத்தை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. படத்தோட பேரு அரூபி. இப்போ அமேசான் பிரைம்ல தமிழ் டப்ல இருக்குங்க. ஒரு செம்ம மலையாள ஹாரர் படம் பார்க்கணும்னா கண்டிப்பா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. மலையாள படங்களை மட்டுமே விரும்பி பார்க்குற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணி